ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? இன்னைக்கு வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வர்ஷாவை பத்தி உங்ககிட்ட பேச முடியல. நீங்களும் பிஸியா இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் ஒன்று பார்க்கலாம் வாங்க. என்ன சாங்னா, கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவார். நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பாடணும். ஸோ இதுல வந்து நான் நிறுத்திட்டேன் டக்குன்னு. ஏன்னா டக்குன்னு மறந்துருச்சு எனக்கு, அதான் நிறுத்திட்டேன். இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு ஃபுல் சாங்குமே பாடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதுல சின்ன 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 மிஸ்டேக்ஸ், அதாவது நான் ஸ்டாப் பண்ணி பாடினேன் இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷாவை பத்தி பார்க்கலாம். ஆஹ் அன்னைக்கு என்ன பேசியிருந்தோம்னா, அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்களா, ஃபெயில் ஆனாங்களா, எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோ வர்ஷா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டிங் போட்டு இந்த மாதிரி ஜெபம் பண்ணி அவ வந்து பாஸ் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா இல்லையா? சோ அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தா. சோ அது வரையும் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்தான்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஞானஸ்தானம் எப்படி எடுத்தான்னா, அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அவங்களோட தான் அவ சர்ச்சுக்கே வந்து சண்டே கிளாஸ்க்கும் சரி, சர்ச்சுக்கும் வந்து போக ஸ்டார்ட் பண்ணா. அவங்க பெரியப்பா பசங்களோட சேர்ந்து சண்டே கிளாஸ் போவான். சோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? என்ன விஷயம்னா, அந்த டைம்ல அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவங்க பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல வர்ஷாவும் இதுதான் வந்து நம்மளுக்கு சரியான டைம், சோ அவங்களோட நம்மளும் வந்து சேர்ந்து ஞானஸ்தானம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளுடைய நேம் வந்து சர்ச்சில் கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து வர மாதிரி தெரியல. சோ அவங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, அவங்க அப்பா சுச்சுவேஷனும் உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி டைம்ல அவ என்ன பண்ணான்னா, பேரண்ட்ஸ் வர்றதை விட ஆண்டவருக்கு அவ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஒரு இது மட்டும்தான் அவளுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதனால யாரு வராங்க யாரு வரல, நம்மளுக்கு யாரு இது பண்றாங்க அதெல்லாம் அவ யோசிக்காம நம்ம வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு சொன்ன மாதிரி அவரு நம்மளுக்கு நடத்திட்டாரு, அதே மாதிரி நம்மளும் வந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா பெரியம்மா கூட சொல்லிட்டு அவளும் போய் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? எப்படின்னா இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சர்ச்சுக்கு எப்படி போக ஆரம்பிச்சான்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பெரியப்பாவும் பெரியம்மா அவங்க தான் சர்ச்சுக்கு போவாங்க ஃபேமிலியா. அவங்க கூட போவா. நைட்ல வந்து அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வேலைக்கு போன டைம்ல, வீட்ல இல்லாத டைம்ல அவங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரேயர்ல வந்து அவ கலந்துப்பா. அவங்க பெரியம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாடுற பாட்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுற பாட்டையும் அவ அடிக்கடி பாடிட்டு இருப்பா. உங்களுக்கு நான் ஒரு நாளு ஃபர்ஸ்ட் அவங்க பெரியம்மா பாடின பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நாள் பாடுறேன், சரிங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல அப்ப போயிட்டு ஞானஸ்தானம் கொடுக்க போனா ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இப்போ இந்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஊருன்றதுல எல்லா ஊர்லயுமே சரி, இப்போ வந்து எப்படின்னா சர்ச்லயே வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு அதுல தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு அதுல ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியில, குளத்துல, ஆறு இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி எங்க இருக்கோ அந்த மாதிரி இடத்த தேடி போயிட்டு அங்க வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிதான் வர்ஷாவுடைய ஊரும் கிராமம்ன்றதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரியில வந்து ஞானஸ்தானம் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஞானஸ்தானம் எடுக்க போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்,
சரிங்களா. அவங்க பெரியப்பா ஃபேமிலியோட ஊழியக்காரங்க, சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ். ஸோ அவங்களோட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஏரிக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு குட்டி ட்விஸ்ட் நடந்தது. என்ன ட்விஸ்ட்னா, இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கும். ஸோ அங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பைபிள்ல இருக்கிற நேமா வந்து செலக்ட் பண்ணி அங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 நேம் செலக்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நேம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நான்சின்னு சொல்லிட்டு ஒரு நேம் செலக்ட் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வியூலான்னு சொல்லிட்டு ஒரு நேம் செலக்ட் பண்ணாங்க. சரிங்களா. அது எப்படின்னா அவங்க பெரியம்மா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூலாவும், வர்ஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்சியும் சொல்லிட்டு அவங்க ஊழியக்கார் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. எழுதிட்டு அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு வந்து ஓகே, நல்ல பேரு, நம்மளுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷாவும் ரொம்ப சந்தோஷமா போனாலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல என்ன ஒரு வருத்தம்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வரல. சோ நம்மளுக்கு வந்து யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், அவளுக்கு பேர் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு இது நடக்கலைன்னாலும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு போயிட்டாலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அப்ப என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பெரியப்பா பொண்ணு அவங்க வந்து பெரியவங்க, வர்ஷாவுடைய பெரியவங்க. சோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்னாச்சுன்னா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தண்ணியில எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தண்ணியில வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முழுங்கி முழுங்குனதுக்கு அப்புறம் தூக்குவாங்க இல்லையா, ஃபுல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா தூக்கி விடுவாங்க. அப்போ தண்ணியில முழுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முழுங்கிட்டு எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வர்ஷாவுக்கு செலக்ட் பண்ண பேரு அவங்க பெரியப்பா பொண்ணுக்கு வச்சுட்டாங்க. அதாவது நான்சின்ற பேரை அவங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க. 3 வாட்டி கூப்பிடுவாங்க நான்சி நான்சின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேரை அவங்களுக்கு கூப்பிட்டாங்க. இவளுக்கு வர்ஷாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னாச்சுன்னா என்ன இது நம்மளுக்கு புடிச்ச பேரு, சோ அது அழகா இருந்துச்சு, மாடல்லாம் நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு எழுதுனாங்க, இப்ப என்ன மாத்தி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே பேரண்ட்ஸ் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவளை சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியம்மா ஃபேமிலியை தவிர வேற யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. சோ அந்த மாதிரி டைம்ல சரி பேராச்சு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்கும்போது அந்த பேரும் வந்து அவளுக்கு வரல. சோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பேர் வந்து கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவ வந்து இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா. ஆனா பேர் வந்து இப்படி இருக்கே, சரி ஓகே நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நமக்கு தேவை ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இவளுக்கு வந்து வியூலான்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இந்த மாதிரிதான் வந்து ட்விஸ்ட், அதாவது அங்க நடந்தது, நேம் சேஞ்ச் ஆனது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, என்னதான் நம்ம நேம் செலக்ட் பண்ணாலும் சரி, என்ன நம்மளுக்கு புடிச்சிருந்தாலும் சரி, அங்க ஆண்டவருடைய சித்தம்னு ஒண்ணு என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அதுலயும் வந்து ஆண்டவர் வந்து வர்ஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்த்திருக்காரு. எப்படின்னா நம்ம ஆசைப்பட்டதை விட நம்ம நினைக்கிறத விட அங்க கடவுளுடைய கிருபை, அவருடைய சித்தம், நீங்க நம்ம 1000 நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? நடக்காது. நம்ம எதிர்பார்க்காதவே தான் நடக்குது. ஆனா நம்ம நினைச்சது நடக்காது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. நம்மளால வந்து எதுவும் நம்மளால பண்ண முடியாது. சோ அவருடைய சித்தம் தான். அதே மாதிரிதான் வர்ஷாவுடைய விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய நினைப்பும் சரி, அவ ஆசைப்பட்ட பேரும் சரி அங்க நடக்கல. அவளுக்கு வந்து எதிர்பாராத விதமா அவ அந்த நேம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இறந்த டைம்ல அவளுக்கு எந்த நேம் வேணாம்னு நினைச்சாலும் அந்த நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. சோ அத வந்து அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே நமக்கு தேவை ஞானஸ்தானம் கொடுக்குது, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அப்போ அவளுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பியூலா. சரிங்களா. அதுக்கப்புறம் நார்மலா சர்ச்சுக்கு போறது வர்றது இந்த மாதிரிதான் அவளுடைய லைஃப்ல போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அதுக்கப்புறம் அவ +1 ஜாயின் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்கூல் டைம் பாத்தீங்கன்னா எப்பயும் போல வீட்டுக்கு வர்றது, சமைக்கிறது, சோ வந்து படிக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போறது, இந்த மாதிரி வீட்டு வேலை பாக்குறது, இதே மாதிரிதான் வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அப்பப்போ ஊருக்கு, அதாவது லீவ் டைம்ல அந்த மாதிரி டைம்ல அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது அவங்க பாட்டி வீட்டுக்கு போவா அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு. அங்க போயிட்டு ஒரு 1 வீக்கோ இல்ல 10 டேஸ் லீவ் விட்டாலோ அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்காக மறுபடியும் வந்து அவங்க அப்பா கிட்டயே வந்துருவா. இந்த மாதிரிதான் ரொட்டீனா வந்து வர்ஷாவுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. சோ இதுக்கப்புறம் அவ +2 எப்படி பாஸ் பண்ணா, என்ன மாதிரி படிச்சா,
இப்போ அவளுடைய லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கான்றதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு வீடியோவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போதைக்கு வர்ஷாவை பத்தி போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் உங்களை நிறைய நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இதுல வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, வர்ஷாவை பத்தி இவ்வளவு அக்யூட்டா சொல்றீங்க, வர்ஷாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா, நடுவுல வந்து வர்ஷாவை சொல்ற மாதிரி உங்களையும் சேர்த்து சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வர்ஷா வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ வர்ஷாவுக்கும் எனக்கும் சில இதுவெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் சேமா நடந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கும் எனக்குமே சம்பந்தம் இருக்கு. சோ அத வந்து நான் உங்களுக்கு அப்புறமா லாஸ்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுல வந்து நம்ம என்ன சொல்றது, ஆண்டவர் வந்து வர்ஷாவுக்கு என்ன செஞ்சாரோ, என்ன அற்புதம் செஞ்சாரோ, என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து நிறைய அற்புதம் செஞ்சிருக்காரு. அவ வாழ்க்கையில நடந்ததையும் சொல்றேன், என்னுடைய லைஃப்ல நடந்ததையும் சொல்றேன். சரிங்களா? இதுல என்ன ஒண்ணுன்னா, அவளுக்கு வேற விதமா இருக்கலாம், எனக்கு வேற விதமா இருக்கலாம். ஆனா அற்புதங்கள் செய்யற ஆண்டவர் ஒருத்தர் தான். சோ அவரை பத்தி தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால வந்து நீங்களும் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை வந்து விடாத புடிச்சுக்கோங்க. அவர்தான் எல்லாமே. இப்ப நம்ம என்ன நினைச்சாலும், இப்ப வர்ஷாவுடைய லைஃப்ல பாருங்க, அவன் என்ன நினைச்சாலும், என்ன எதிர்பார்த்து போனாலும் நேம் அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு பிடிக்கலன்னாலும் அந்த நேம் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உண்மையிலேயே வந்து இன்னும் ஒரு அதிசயமா, ஒரு ஆச்சரியமா வந்து அவ அந்த பேரை பார்க்க ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேரும் அந்த பேருடைய அர்த்தமும் எல்லாமே நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவா போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இப்போதைக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நான் சொல்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா தெரியுது, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷாவை பத்தி நாளைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.